الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إذ قالت الملائكة يا مريم إن الله يبشرك بكلمة منه اسمه المسيح عيسى بن مريم وجيها في الدنيا والآخرة ومن المقربين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: والذي نفسي بيده ليشركن أن ينزل فيكم ابن مريم حكما عدلا أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தானது. அவனுடைய சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக எங்களுக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தொடர்ந்து நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தார். ஆரம்பமாக ஆதம் நபியிலிருந்து 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்திற்கு தொடர்ந்து வந்தார். அந்த வரிசையில் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியான நபியாக வந்தார்கள். நம்முடைய நபிக்கு முன்பதாக வந்த அல்லாஹ்வினுடைய தூதர், அல்லாஹ்வினுடைய அடியார் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏராளமான அதிசயங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலே நிகழ்ந்திருக்கின்றன. ஒரு 10 அதிசயங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை இந்த ஜும்மாவில் ஒரு தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நிகழ்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அதிசயம் என்பது, அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். ஈசா நபி தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். பொதுவாக அல்லாஹ் தஆலா என்னால் முடியாதது எதுவுமே இல்லை, என்னால் எல்லாம் முடியும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சில சாம்பிள்களை அல்லாஹ் காட்டுவான். இயற்கைக்கு மாற்றமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா நடக்காட்டுவான். பொதுவாக இயற்கையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆணும் பெண்ணும் இணைய வேண்டும். ஆணும் இருக்கணும், பெண்ணும் இருக்கணும். இந்த 2 பேரும் இருந்தால்தான் ஒரு குழந்தை வரும். இந்த 2 பேரில் ஒரு தவறுகளை தவிர்த்து விட்டு வெறும் குழந்தை எதிர்பார்ப்பது என்பது முடியாத விஷயம், இயற்கைக்கு மாற்றமான விஷயம். ஆனால் அல்லாஹ் தஆலா என்னால் முடியும், இந்த இயற்கையை நான் அமைச்சது, என்னால் முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வல்லமையை வெளிக்காட்டுவதற்காக சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்தார். ஆணுமே இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இந்த 2 பேரும் இல்லாமல் என்னால் படைக்க முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து காண்பித்தார். பெண் இல்லாமல் என்னால் படைக்க முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் நபியினுடைய முதுகத்தண்டிலிருந்து படைத்தார். அந்த வரிசையில் அல்லாஹ் தஆலா ஆண் இல்லாமையும் நான் குழந்தையை உருவாக்குவேன் என்று தன்னுடைய வல்லமை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய முடியை சீவி கொண்டு இருந்தப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனித உருவில் வராங்க. மனித உருவில் வந்து அவர்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு குழந்தைய நாடி இருக்கிறார். உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அல்லாஹ்வினுடைய அச்சம் கொண்டவர்கள்,
கற்பொழுக்கம் உடையவர்கள். அவர்கள் உடனே சொன்னாங்க, எந்த மனிதருமே என்னை தீண்டலையே, எனக்கு நிக்காகவும் ஆகலை, நான் தவறானவும் இல்லை, அப்போ எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் என்பதாக கேட்டாங்க. அப்போ அந்த மலக்கு சொன்னாங்க, அது அப்படிதான் நிகழும், அல்லாஹ் தஆலா நாடினா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிகழும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. பி கலிமத்தின் மின் ஹுஸ்முல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம், அல்லாஹ் குன் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார். அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரூஹை ஊதுனாங்க, அவங்களுடைய வயிற்றில் குழந்தையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தரிச்சாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது அல்லாஹு தஆலா பதிவு செய்யறதுக்காக வேண்டிதான் தொடர்ந்து 16 இடங்கள்ல அல்லாஹு தஆலா ஈஸா இப்னு மரியம் அவர்களுடைய மகனார் ஈசா என்பதாக அல்லாஹு தஆலா பதிவு செய்வார். ஒரு பிள்ளைய தன்னுடைய பெற்றோர்களோட சொல்லும் பொழுது தந்தையுடைய பேரை தான் சேர்க்கணும். ஒரு பிள்ளையை சொல்லும் பொழுது தந்தையுடைய பேரை தான் சொல்லணும். இங்க அல்லாஹு தஆலா ஈஸா இப்னு மரியமுடைய மகன் ஈசா என்பதாக அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். அந்த அம்மா யார் மூலியமாகவும் பிறக்கவில்லை, யார் மூலியமாகவும் பெற்றெடுக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள். அந்த தாயாரும் தூயவான் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு விளக்குவதற்காக வேண்டி 16 இடங்கள் அல்லாஹு தஆலா ஈஸா இப்னு மரியம் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அந்த ஆயத்தினுடைய அடுத்தடுத்து வரும் வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலேயும் அவர் நல்லவரா வாழ்வாரு, ஆகிரத்திலேயும் பாக்கியசாலியாக இருப்பார் என்பதாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்வார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தை இல்லாமல் பிறந்ததின் காரணமாக அவங்களுடைய பிறப்பை குறை சொல்லக்கூடிய மக்கள் யூதர்கள் இருந்தாங்க. எனவே அவர்களுக்கு மறுப்பாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயும் அவர் சிறந்தவர், அவருடைய பிறப்பு நல்ல பிறப்புனா ஆகிரத்திலையும் அவர் சிறந்தவர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். மேலும் ஈஸா இப்னு மரியம் என்பதாக அல்லாஹ் தஆலா 16 இடங்களில் சொல்வதின் மூலமாக நமக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா உணர்த்தினா, அவர் கடவுள் அல்ல, ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு மனிதன் தான் என்பதை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு குர்ஆனின் மூலமாக உணர்த்துகிறார். மேலும் அல்லாஹ் தஆலா வ மினல் முகர்ரபீன், அல்லாஹ்வினுடைய நெருக்கம் பெற்றவர்களில் இருந்து ஒருவராக அவர் இருப்பார். அதாவது சாதாரண மனிதராகத்தான் இருப்பாரு, அவருடைய ரப்பு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக இருப்பாரு. எல்லா மனிதர்களும் யார் யாரெல்லாம் நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றார்களோ அதே போல இவரும் நல்லவராய் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, தந்தை இல்லாமல் பிறந்தது அவர்களினுடைய சிறப்பாக இருக்கு. ரெண்டாவது, பால்குடி பருவத்தில் அவங்க பேசினாங்க. தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்கள் பேசியவர்களாக இருக்காங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தையை பெற்றெடுத்துட்டு அதுக்கு பிறகு தன்னுடைய சமுதாயத்திற்கு வராங்க. எல்லா மக்களுமே திட்டுறாங்க, இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டியே, உன்னுடைய தந்தையும் நல்லவராக இருந்தாரு, உன்னுடைய தாயும் நல்லவர்களாக இருந்தாங்க, நீ இப்படி தவறான காரியம் பண்ணலாமா என்பதாக மக்கள் எல்லாம் திட்டும் பொழுது அவர்கள் அமைதியாக இருந்து கையை மட்டும் சைக்கினை காமிச்சாங்க. நீங்கள் இந்த குழந்தைகிட்ட பேசிக்கோங்க, அந்த குழந்தைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு கையை மட்டும்தான் காமிச்சாங்க. அப்போ அந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்க, தொட்டில் இருக்கிற குழந்தை எப்படி பேசும், அதுக்கு எப்படி நாங்கள் பேசுறதுன்னு கேட்கும் பொழுது இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பேச வச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன முதல் வார்த்தை இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வினுடைய அடிமை என்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நான் அல்லாஹ்வினுடைய அடிமை என்பதாக சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு வேதம் கொடுப்பான், என்னை நபியாக அல்லாஹு தஆலா ஆக்குவான், மேலும் அல்லாஹு தஆலா எனக்கு உபதேசித்திருக்கிறான், நீ தொழுகு, உன்னுடைய உயிர் இருக்கும் வரை நீ தொழுக வேண்டும், நீ ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் எனக்கு உபதேசித்திருக்கிறான் என்பதாக அவங்க தொடர்ந்து அவர்கள் பேசினாங்க. தன்னுடைய தாயை பரிசுத்தமானவர் என்பதாக அந்த குழந்தையில அவங்க சாட்சி சொன்னாங்க.
அந்த வார்த்தையில ஒண்ணுதான் வர்றம்பி வாலிதத்தி. அவங்க பேசின பேச்சுகள்ல ஒண்ணு வர்றம்பி வாலிதத்தி, அல்லாஹ் எனக்கு சொன்ன கட்டளைகள்ல ஒரு கட்டளை, என்னுடைய தாய்க்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தாலா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹு தாலா பல இடங்கள்ல சொல்லும் பொழுது வர்றம்பி வாலிதைஹி என்பதாகத்தான் வரும். அப்படின்னா என்னன்னா, தாய்க்கும் உபகாரம் செய்ய வேண்டும், தந்தைக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதாகத்தான் குர்ஆன்ல தொடர்ந்து வரும். ஆனா இந்த இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யும்படி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தான் தந்தை இல்லை, அவங்களுக்கு தந்தை இல்லை, எனக்கு தாய் மட்டும்தான் இருக்கிறாங்க, நான் தந்தை இல்லாமல் பிறந்தவன், அல்லாஹ் தஆலா அவனுடைய வல்லமையை காட்டினதின் மூலமாக நான் பிறந்தவன், எனவே என்னுடைய தாய்க்கு மட்டும் நான் உபகாரம் செய்யும்படி அல்லாஹ் தஆலா ஏவியிருக்கிறான் என்பதாக அந்த பால்குடி பருவத்தில் பேசுறது இருக்குது. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகள்ல ஒன்று. மூன்றாவதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு மத்தியில பல வகையான அற்புதங்களை நிகழ்த்தினாங்க. பொதுவாக அல்லாஹ் தஆலாவினுடைய ஒரு சுன்னத்து, ஒரு மரபு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா நபியை அனுப்பணும் அப்படின்னு சொன்னா, அந்த கூட்டத்தார்கள் எந்த விஷயத்துல மிகைப்பா இருக்கிறாங்களோ அதை விட சிறந்தவர்களாக நபிமார்கள் அனுப்புவாங்க. உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல சூனியம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்ப அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்புனா பல வகையான அதிசயங்களை நிகழ்த்தினாங்க, சூனியங்கள் எல்லாத்தையுமே முறியடிச்சு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அந்த இலக்கணம் இலக்கியங்கள் இருக்குது, அந்த கவிதைகள் இருக்குது, இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு என்னை ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு அந்த விஷயத்துல இருந்தாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் அல்லாஹ் தஆலா இறக்குனா, இந்த குர்ஆனை போல உங்களால யாருனாலும் கொண்டு வர முடியாது, குர்ஆனுக்கு ஈடா உங்களுடைய கவிதைகள் ஒன்று வராது, இதுதான் அல்லாஹ்வுடைய ஹல்கு, அல்லாஹ் தஆலாவினுடைய அந்த பேச்சு கலாமுல்லா என்பதாக அல்லாஹ் தஆலா விவரித்தான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா ஈசா நபி காலத்துல மருத்துவம் மிகைத்து இருந்துச்சு. மருத்துவர்கள் எல்லாம் பெரிய ஆள்களாக பார்க்கப்பட்டாங்க, அவங்க தான் இருக்கிறதுலே பெரியவங்க என்பதா. இப்ப அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புனான். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மருத்துவர்களால் செய்ய முடியாதோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சு காமிச்சாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா இவர்கள் நபி என்பதற்கு ஆதாரமாக அந்த விஷயங்கள் ஆக்கினான். அந்த வரிசையில தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணில் ஒரு உருவம் செஞ்சு அதை ஊதி அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பேரால் பற அப்படின்னு சொன்னா உடனே அந்த களிமண் அந்த பறவைக்கு உயிர் வரும், அதன் பிறகு அது உயிரோட பறக்கும் என்பதாக அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க களிமண்ணால வௌவாலுங்கிற ஒரு பறவையை படைச்சாங்க, உருவாக்குனாங்க. உருவாக்கி கையில வச்சுக்கிட்டு மக்களுக்கு முன்னாடி சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு நீ பற என்பதாக சொல்லி ஊதுவாங்க, அந்த பறவை பறக்கும். அந்த பறவை பறக்கும், மக்கள் எவ்வளோ தூரம் பார்ப்பாங்களோ அவ்வளோ தூரம் தான் பறக்கும். அதுக்கு மேலே போகும் பொழுது அந்த பறவை மௌத்தாகி கீழே விழுந்துடும். ஏன் இப்படி அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய படைப்புக்கும் அல்லாஹ் அல்லாதவர்கள் செஞ்ச அந்த விஷயத்துக்கு மத்தியில வித்தியாசம் தெரியணும். இவருடைய அந்த உருவாக்கம் இருக்குது, இது குறைவான உருவாக்கம். இந்த உருவாக்கத்துல குறைவுகள் இருக்கும், ஆனால் அல்லாஹ்வினுடைய உருவாக்கத்துல நிறைவாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துவதற்காக அப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சான். அல்லாஹ் தஆலா மக்களுக்கு மத்தியில் இது மாதிரி செய்யும் பொழுது மக்கள் எல்லாம் இவர் நபி என்பதாக ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து அவர்களுடைய மோஜிசாக்கள்ல அற்புதங்கள்ல ஒன்று உபுரிவுல் அக்மஹ வல் அபுரஸ, பிறவி குருட சரி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க, வெண்குஷ்டத்தை சரி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஏன் சொன்னா என்பதாக தஃசீர்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு நோயாக இருந்துச்சு இந்த பிறவி குருடும் வெண்குஷ்டமும்.
ஆனால் எந்த டாக்டர்கள்னாலையும் அதை சரி செய்ய முடியாத ஒரு நோயாக இருந்துச்சு. இப்போதான் அல்லாஹு தாலா எல்லா டாக்டர்கள்னாலையும் சரி செய்ய முடியாது, ஆனால் என்னுடைய நபி சரி செய்வார் என்பதாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு வல்லமையை வழங்கினா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறவி குருட போய் தொழுவாங்க, கண்ணு சரியாயிரும். அந்த வெண்குஷ்டம் உள்ளவர்களை போய் தொழுவாங்க, அவர்களுடைய உடம்பினுடைய தோள்கள் எல்லாமே சரியாயிரும். அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பேர் மசீஹ் இப்னு மரியம். மசீஹ் அப்படின்னு சொன்னால் தடவக்கூடியவர். நோயாளிகளை போய் தடவுனார் அப்படின்னு சொன்னால் உடனடியாக சரியாகி விடும். தஃசீர்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 50,000 பேர் வரை வந்து நிற்பாங்களாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து 50,000 நோயாளிகள் வரை வந்து அவங்களிடத்தில் எனக்கு நீங்கள் சரி செஞ்சு கொடுங்க என்பதாக கேட்பாங்களாம். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, ஈமானை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ் ஒருவன் என்பதாக நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மக்கள் நம்பினதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் துவா செய்வாங்களாம். துவா செஞ்சு அந்த மக்களை தொடுவாங்களாம், உடனடியாக சரியாக விடும் என்பதாக தஃசீர்களில் எழுதப்படுது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய மோஜிசாக்கள் ஒன்றுதான் பிறவி குருடை சரி செய்வார்கள், வெண்குஷ்டத்தை சரி செய்வார்கள். யாரும் சரி செய்ய முடியாத நோயாக அது இருந்துச்சு. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹீல் மௌதா பிஇذنில்லாஹ். ஈசா நபி சொன்னாங்கன்னா, நான் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பேன் அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு, அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பெயரில். இந்த ஆயத்தில் தொடர்ந்து வரும் பொழுது பிஇذனில்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி என்பதாகத்தான் வரும். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியாது, அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பேரு தான் உயிர்ப்பிக்க முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா பிஇذனில்லாஹ் என்பதாக அல்லாஹு தாலா கூறுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, தஃசீர்களில் எழுதப்படுது 4 பேர் வரை உயிர்ப்பிச்சாங்க, 4 மனிதர்களை உயிர்ப்பிச்சாங்க. அதில் 3 பேரை உயிர்ப்பிச்சதுக்கு பிறகு மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உயிர்ப்பிக்கக்கூடியவர் நேற்று மௌத்தா போனவர், இன்னைக்கு மௌத்தா போனவர். ஒருவேளை அவங்க மயக்கம் அடைஞ்சிருக்கலாம், அதுக்கு பிறகு முழிச்சிட்டு உயிரோட வந்துட்டாரு. இவர்களை நீங்கள் உயிர்ப்பிக்கிறனால நாங்கள் நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி என்பதாக நம்ப மாட்டோம். எல்லா மருத்துவர்கள்னாலே செய்ய முடியாததை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்ப மாட்டோம். நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மௌத்தானவரை நீங்கள் உயிர்ப்பிச்சு காட்டுங்க, நாங்கள் நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி என்பதாக நம்புகிறோம் என்பதாக அந்த மக்கள் சொன்னப்ப, அப்போ அந்த மக்கள் சொன்னாங்க, சாம் இப்னு நூஹ் என்பதாக ஒரு மனிதரை நீங்கள் உயிர்ப்பீங்க. நேராக அந்த கபருக்கு போனாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 ரக்காத் அல்லாஹ்விடத்தில் தொழுதாங்க. தொழுதுட்டு அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க, அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதுனாங்க. இப்போ அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்க. அந்த மனிதர் உயிரோடு எந்திரிச்சார். கபரில் இருந்த அந்த மனிதர் உயிரோடு எந்திரிச்சாரு. உயிரோடு எந்திரிச்சு மக்கள் எல்லாத்தையும் பார்த்து சொன்னார், இவர் அல்லாஹ்வுடைய நபி தான், இவரை நீங்கள் ஏற்றுக்கோங்க என்பதாக சொன்னாங்க. அதில் சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மறுக்க ஆரம்பித்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அல்லாஹ்வினுடைய மோஜிசா, அந்த அற்புதம், வஹீல் மௌதா பிஇذனில்லாஹ் இறந்தவர்களை அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி உயிர்ப்பிப்பதாக இருக்குது. இந்த இடத்துல அல்லாஹு தாலா நேரடியாக அவர் உயிர்ப்பிப்பார் என்பதாக சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி உயிர்ப்பிப்பார் என்பதாக சொல்லப்படுது. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த ஆயத்திலே சொல்லுவாங்க, வமா தத்தஹிதூன ஃபீ புயூதிக்கும். என்னென்ன பொருள்களை நீங்கள் சாப்பிட்டீங்க, என்னென்ன பொருள்களை நாளைக்காக வேண்டி நீங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லுவேன் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்களுக்கு மத்தியில் தாவா கொடுத்தாங்க. அதாவது இறந்தவர்களை உயிர்ப்பிச்ச பிறகு மீண்டும் மக்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க, இதுக்கு மேலே எனக்கு நீங்கள் தலீல்கள் காட்டணும், நீங்கள் ஆதாரங்களை கொடுக்கணும், நீங்கள் தான் நபி என்பதற்காக வேண்டி என்பதாக கேட்டாங்கன்னா, நான் என்ன விஷயத்தை இன்னைக்கு சாப்பிட்டேன், இன்னைக்கு காலை உணவு என்ன சாப்பிட்டேன், எந்தெந்த பொருட்களை நாளைக்காக வேண்டி வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டத்தில் இருக்க எல்லா மக்களையும் பார்த்து சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த பொருளை இப்போ சாப்பிட்டீங்க,
இந்தந்த பொருளை உங்களுடைய வீட்டில் நீங்கள் வச்சிருக்கீங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து சொன்னாங்க. இதெல்லாம் அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த முஅஜிஸாக்களாக இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த 8வது முஅஜிஸா மாயிதா என்ற உணவு தட்டை வானத்திலிருந்து அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தோழர்கள், சஹாபாக்கள், அவர்களுடைய ஹவாரியன்கள் இருக்கிறார்களே, அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, எங்களுக்கு மாயிதா என்ற உணவு தட்டை நீங்கள் இறக்குங்க, வானத்திலிருந்து ஒரு உணவுகளை நீங்கள் இறக்குங்க, நாங்கள் ஏழ்மையாக இருக்கிறோம், அப்படி நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நபிதா என்பதாக நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், சாட்சியாக இருப்போம், எங்களுடைய ஈமான் உறுதி பெறும் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆதாரம் கேட்காதீங்க, அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி விஷயங்கள் செய்தாதான் நான் நம்புவேன் என்பதாக சொல்லாதீங்க. அப்படி அல்லாஹ் தஆலா இது மாதிரி ஏதாவது அதிசயத்தை கொடுத்து அதுக்கு பிறகு நீங்க அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்தை மறுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை மறுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உலகத்துல எந்த மனிதருக்கும் கொடுக்காத ஒரு வேதனை உங்களுக்கு கொடுப்பான் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்தாங்க, ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா, யா அல்லாஹ் எங்களுக்கு உணவு தட்டுகளை இறக்கி யா அல்லாஹ் வானத்திலிருந்து என்பதாக துஆ செய்தாங்க. அது அவங்களுடைய துஆவுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானத்திலிருந்து உணவு தட்டுகளை கொண்டு வந்தாங்க. அந்த உணவு தட்டுல 7 மீன்கள் 7 ரொட்டி துண்டுகள் இருந்தது. அந்த 7 மீன்களையும் 7 ரொட்டி துண்டுகளையும் யாரெல்லாம் கேட்டாங்களோ எல்லா மனிதர்களும் சாப்பிட்டாங்க. அந்த தட்டுகளை இறக்குவதற்கு முன்பதாக ஒரு நிபந்தனை சொன்னாங்க, இந்த 7 பொருட்களையும் இன்னைக்கு வர்ற தட்டுகளில் உள்ள பொருட்களை சாப்பிட்டுருங்க, ஆனால் எதையுமே நாளைக்கு நீங்கள் எடுத்து வச்சிடாதீங்க என்பதாக ஷரத்து போட்டாங்க, நிபந்தனை வச்சாங்க. அந்த தட்டு வந்துச்சு, சில பேர் சாப்பிட்டாங்க, சில பேர் ருசி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நாளைக்காக வேண்டி எடுத்து வச்சாங்க. அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை குரங்குகளாக மாற்றி விட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் வானத்திலிருந்து உணவு தட்டுகள் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய துஆவின் பேரில் கொடுத்தார். 9வதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு உயர்ந்த அந்தஸ்து, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா வானத்தின் பக்கம் உயர்த்தி விட்டான். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ஆக உயர்ந்த ஒரு அதிசயம் என்னவென்றால், உயிரோடு இருக்கும் பொழுது வானத்தின் பக்கம் அல்லாஹ் தஆலா உயர்த்தி விட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதாக யூதர்கள் எல்லாம் கங்கணம் கொட்டி கொண்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் முடிவே பண்ணிட்டாங்க அவரை கொன்றணும் என்பதாக. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் எல்லாமே ஒரு வீட்டில் கூடி இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே யூதர்களுக்கு தெரிஞ்சிச்சு. எந்த வீட்டில் இருந்தாங்களோ அந்த வீட்டை சுற்றி ஒரு 4000 யூதர்கள் போய் நின்றுட்டாங்க. நீங்கள் வெளியே வந்துடுங்க, நீங்கள் வெளியே வரலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் உள்ளே வந்துடுவோம் என்பதாக சொன்னாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்டாங்க, உங்களில் யார் எனக்காக வேண்டி என்னைய மாதிரி வெளியே போறீங்களோ அவங்களும் நானும் நாளை மறுமையில் ஒன்றாக சொர்க்கத்தில் இருப்போம் என்பதாக அந்த ஹவாரியன்களை பார்த்து அவங்க கேட்டாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழர்கள் வந்து ஒரு தோழர், ஒரு இளைஞர் எந்திரிச்சு, நான் உங்களுக்காக போய் வெளியே நிற்கிறேன், உங்களுக்காக வேண்டி நான் என்னுடைய உயிரை விட தயாராக இருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. இப்போ மீண்டும் அவரை உட்கார வச்சாங்க, மீண்டும் கேட்டாங்க, அதே மனிதர் எந்திரிச்சாரு. திருப்பி அவரை உட்கார வச்சாங்க, மீண்டும் கேட்டாங்க, அதே மனிதர் எந்திரிச்சாரு. அப்போ சொன்னாங்க, சரி நீயே எனக்காக வேண்டி போ என்பதாக சொல்லி தன்னுடைய ஆடையை அவருக்கு போத்தி விட்டாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவத்தை இந்த மனிதருக்கு கொடுத்தான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்வான், வகௌலிஹிம் இன்னா கதல்னல் ஈஸா இப்ன மரியம். யூதர்கள் எல்லாம் சொல்லி கொண்டு இருந்தாங்கன்னா, நாங்கள்
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்றுவிட்டோம் என்பதாக யூதர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வமா கத்தலூஹு, ஈசா நபிய யாருமே கொல்லல. வமா ஸலபூஹு, ஈசா நபிய யாருமே சிலுவையில அடைக்கல. வலாகின் ஷுப்பிஹ லஹும், என்றாலும் அவர்களுக்கு உவமையாக ஆக்கப்பட்டது. அதாவது ஈசா நபி மாதிரி வேறு ஒருத்தவரை தான் அவர்கள் கொண்டாங்க, வேறு ஒருத்தவங்களை தான் அவங்க சிலுவையில் அடைச்சாங்களே தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த யூதர்கள் கொல்லவே இல்லை. பர் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, மாறாக அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னின் பக்கம் உயர்த்தி விட்டான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பதிவு செய்வான். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் அந்த ஹவாரியன்களில் ஒருத்தவர் ஈசா நபி மாதிரி ட்ரெஸ்ஸை போறாரு. இப்போ ஈசா நபியோட உருவத்தை அல்லாஹு தஆலா அந்த மனிதருக்கு கொடுக்குறான். இப்போ அந்த மனிதர் வெளியே வராரு. யூதர்கள் எல்லாமே அவரை பிடிச்சி அவரை சிலுவையில் அடைஞ்சு அவரை கொண்டாரு என்பதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். இன்னும் சில இடங்கள்ல எப்படி சொல்லப்படுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டில் இருந்தாங்க. இந்த யூதர்களில் ஒருத்தவனை தயாரித்து நீ போய் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போய் கொண்டுட்டு வா என்பதாக சொல்கிறான். இப்போ அந்த மனிதர் வராரு, ஈசா நபியை வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு, வீட்டில் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் வானத்தில் உயர்ந்துட்டாங்க. இப்போ இந்த மனிதர் வீட்டுக்குள்ளே போனார்ல, இப்போ அல்லாஹ் தஆலா இவருக்கு ஈசா நபியோடைய உருவத்தை கொடுத்துட்டான். இப்போ இவர் வெளியே வந்து பார்க்குறாரு, யூதர்கள் எல்லாமே இந்த மனிதரை தான் பிடிச்சி நீ தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி என்பதாக சொல்லி அவரை சிலுவையில் அடைஞ்சு அவரை கொண்டாங்க. அவரை சிலுவையில் அடைஞ்சு அவரை கொண்டதுக்கு பிறகுதான் அவங்களுக்கே தோணுச்சான், முகம் மட்டும்தான் பார்க்க ஈசா மாதிரி இருக்குது, உடம்பெல்லாம் பார்க்க நம்மால் மாதிரி இருக்குது. நாம் ஈசாவை கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மால் எங்கே போனார்? இப்போ சாவடிச்சிருக்கிறது நம்மால் அப்படின்னு சொன்னால் ஈசா எங்கே போனார் என்பதாக அவங்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா குழப்பி விட்டான் என்பதாக தஃசீர்களில் பார்க்குறோம். கண்ணியத்திற்குரியவர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அடைக்கப்படவும் இல்லை. மாறாக அல்லாஹு தஆலா உயிருடன் தன்னுடன் உயர்த்தி விட்டான் என்பதாக குர்ஆனில் அல்லாஹு தஆலா பதிவு செய்வான். இறுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அல்லாஹ்வினுடைய சிறப்பு, கியாமத்துக்கு முன்பதாக அல்லாஹ் தஆலா மீண்டும் அவர்களை வானிலிருந்து இறக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வல்லதி நஸ்ஸி பியதிஹி லயுஷிகன்ன ஐ யன்ஸில ஃபீக்கும் இப்னு மரியம் ஹக்கமன் அத்லன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் மீண்டும் இறங்குவார்கள். மீண்டும் இறங்கி ஒரு நீதமான ஒரு ஆட்சியை இந்த மக்களுக்கு மத்தியில் நிலைநிறுத்துவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கியாமத்துக்கு முன்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீண்டும் எப்படி உயிரோடு மேலே போனாங்களோ அதே மாதிரி மீண்டும் உயிரோடு கீழே இறங்குவாங்க. அந்த நேரத்தில் தஜ்ஜால் இந்த உலகத்தை ரொம்ப ஆட்டி படைச்சிக்கிட்டு இருப்பான், அவனை கொலை செய்வார்கள். அதுக்கு பிறகு நீதமான ஒரு ஆட்சியை மக்களுக்கு மத்தியில் அவங்க நிலைநிறுத்துவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்வான், இல்லா லயுமினன்ன பிஹி கப்ல மௌத்தி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மௌத்தாவதற்கு முன்பதாக எல்லா மக்களுமே அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவாங்க. எல்லா மக்களுமே அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவாங்க. அப்படி ஒரு நீதமான ஆட்சியை அல்லாஹ்வினுடைய ஒருமைத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் எத்தி வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மௌத்தாகுவாங்க என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த ஒரு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கிறார். நம்முடைய ஈமான்ல மிக முக்கியமான ஒன்று நபிமார்களை ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம். நபிமார்கள் ஈமான் கொள்வது இருக்குது, இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. எந்தெந்த நபியை எந்தெந்த மாதிரி ஈமான் கொள்ளணுமோ அது மாதிரி நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு நபி, அல்லாஹ்வினுடைய அடிமை. அவர்களுடைய தாயார் பரிசுத்தமானவர்கள், கணவர் இல்லாமல் எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுத்தவர்கள், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் அவங்க மௌத்தாக இல்லை, அவங்க யாராலும் கொலை செய்யப்படவில்லை, யாராலும் சிலுவையில் அடைக்கப்படவில்லை.
மாறாக அல்லாஹு தாலா தன்னின் பக்கம் அவர்களை உயர்த்தி கொண்டான். மீண்டும் கியாமத் நாளுக்கு முன்பதாக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அவங்களை இறக்குவான். மீண்டும் அவர்கள் சாதாரண மனிதர்களை போல வாழ்ந்து இந்த உலகத்தில் மரணம் அடைவார்கள் என்பதாக ஒவ்வொரு முஃமினும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சரியான முறையில் தெளிவான முறையில் நாம் ஈமான் கொள்ளணும். அல்லாஹு தாலா ஈமானுடைய எல்லா விஷயங்களையும் சரியான முறையில் ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்த அன்புரிவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்த அன்புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.